நான் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன் அப்படின்றப்போ எனக்கு எப்போவுமே சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம், பணம் அப்படின்னா சேமிச்சிரு, பத்திரப்படுத்திக்கோ, அதிகம் செலவு செய்யாத, பணம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா ஃப்யூச்சர் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. என் அனுபவங்கள் மூலமாகவுமே பணத்தில் நிறையா பிரச்சனைகள் அனுபவிக்கும் போது எனக்குமே தோணுது, பணம் இருந்துட்டால் நம்ம சேஃபாக இருந்திருப்போம்ல அப்படின்ட்டு. ஸோ அப்போது எந்த விஷயத்தை நான் பற்றாக்குறையாக பார்த்து வளரணும், அதை நான் அதிகம் வச்சுக்க நினைக்கிறேன். அப்போது என்னுடைய வருமானத்துக்கான விஷயங்கள் ஏற்படும் போது, நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்னை பொறுத்தளவுக்கு பணத்தை சேமிக்கணுன்றதான் ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனால் இந்த பணத்தினுடைய ஆற்றலை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பணம் அப்படின்றது சேமிக்க வளர்ச்சி கம்மியாகும். இது எப்படி சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இது சொல்லும்போது இல்லை இது தப்பான எஜுகேஷன் அப்படிம்பாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா, சேமிப்புன்றது ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் திறமையை பயன்படுத்தி 20-30 ரூபாய்க்குள்ள உங்கள் வாழ்க்கையோட தேவைகள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீதி 70 ரூபாய்க்கு கொண்டு போய் நீங்கள் சேமிப்பில் போடுறீங்க. இப்போ 100 ரூபா சம்பாரிச்சு நீங்கள் இந்த பேக்கெட்லேருந்து ஒரு 70 ரூபாய்க்கு கொண்டு போய் இன்னொரு பேக்கெட்டில் வைக்க போகிறீங்க. இதில் என்ன வளர்ச்சி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் அதிகம் நம்ம சேமிக்க முயற்சி பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாதம் 40,000 ரூபா சம்பாதிச்சிருக்க ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். நான் கஷ்டப்பட்டு சேமித்து என்கிட்ட 10 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா, என் மனசு ரொம்ப காம் ஆகிடுது, அக்ரெஷன் வராது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் 1 லட்சமாக இருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் இருந்தால், நாளைக்கு காலையில் நீங்கள் செய்ய போகிற வேலையில் அவ்வளோ பெரிய அக்ரெஷன் இருக்காது. ஸோ வளரும்போது சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துகிற ஆட்கள், பணத்தை நிறையா வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற ஆட்கள் வளர்ச்சி ரொம்பவே லேட்டாக தான் கொண்டு வருவாங்க. காரணம் என்னென்னா, தனக்குள்ளே கான்ஷியஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வேணான்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, பணத்தை சேமிக்காதீங்கிறது கிடையாது, பணத்தை பணமாக சேமிக்காதீங்க. பணத்தை நீங்கள் பணமாக வச்சு பார்க்கும்போது மனசுக்குள்ளே நிறைய கம்ஃபர்ட் ஜோன் வரும். சேவிங் அப்படின்றது லிமிட்டிங் பிலீஃபையும் தாண்டி வளர்ச்சியை ரொம்பவே டிலே பண்ணுன்றது புரிஞ்சுக்கணும். இந்த சேவிங் யாருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த சேவிங் அப்படின்ற அந்த எஜுகேஷனை ரொம்ப ஃபாலோ பண்ணி, இன்றைக்கி நீங்கள் வளர்ச்சியில் இருக்கும் போதே சேமிப்புக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதை ஒரு வருமானத்துக்குரிய விஷயத்தில் மாற்றலான்றதெல்லாம் நீங்கள் சொல்ல வரல. பட் சேவிங்னு வரும்போது நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் கற்றுக்கிட்ட அதே நாலேஜை கேரி பண்ணாதீங்க. சேவிங் அப்படின்றது பணமாக சேமிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை பொருளாவோ இல்லை அசட்டாக கூட சேமிக்க ஆரம்பிக்கலாம். உண்மை சொல்லப்போனால் வளரும் நிலையில் இருக்கிற நீங்கள் சேமிப்புக்கு அதிகம் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, பணத்தை நிறையா பார்த்துட்டிங்கன்னா வளர மாட்டீங்க. ஸோ பணம்ன்றது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல், அது எப்பவுமே ரொட்டேஷன்லேயே இருக்கணும். பணத்தை பத்திரப்படுத்திக்கோன்ற மைண்ட் செட் எப்போவுமே நம்மளோட இன்செக்யூர் ஃபீலிங்கில் வச்சுக்கும். கடைசி வரைக்கும் பணத்துக்கு ஓட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தினோம். இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னா, ஒரு நார்மல் ஆவரேஜ் இன்கம் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இந்த கோட்பாடுகள் எப்பவுமே நீங்கள் பார்ப்பீங்க. பணத்தை பத்திரப்படுத்திக்கணும், எல்லாத்தையும் கரெக்டான சேவிங்ஸில் வச்சுருக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கு பிளான் பண்ணணும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஏன் இன்னுமே அவங்க கஷ்டப்படுறாங்க? ஆனால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆட்கள் இந்த பணத்தை இவ்வளோ சம்பாதிச்சதுக்கப்புறமே சேமிக்கணும்னு நினைக்கலையே. திரும்பவும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, திரும்பவும் கடன் வாங்குகிறாங்க. அப்போது நம்ம ஒரு வளர நிலையில் இருக்கும்போது எதெல்லாம் பணத்தில் சரின்னு நம்ம சொல்கிறோமோ அதையெல்லாம் வளர்ந்த பணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் பண்ணுறது இல்லையே. அப்போது இதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சிக்க முடியாட்டியும் ஏன்ற கேள்வி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது சேவிங் அப்படின்றது ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ன்றதை புரிஞ்சிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பாஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்டு வந்த விஷயம் இந்த நிலைக்கு இந்த காலத்துக்கு பொருந்துமா? அப்போ நான் சேவ் பண்ணுறேன்னா அதன் மூலமாக என் வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி நான் கொண்டு வரேன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோலாம் கிடையாது. நம்ம பேசுகிறது ஈர்ப்பு விதியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. பணத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தன், வளர்ச்சியை நோக்கி போக நினைக்கிற ஒருத்தன் பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டா வளருவானா அப்படின்றத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். இது ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன், நான் இது அட்வைஸாக பண்ணலை. இந்த கோட்பாடுகள் அதிகம் என்னுடைய ப்ராசஸில் என்னுடைய சேனலில் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இதை ஒரு ஒப்பீனியன் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மணி பற்றி நிறையா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி மணின்ற எனர்ஜியை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ மணி எனர்ஜி எபிக்ரிகேப்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சேவிங்ன்றது தப்பாக சரியான்றதை தாண்டி சேவிங் அப்படின்றது ஒரு லிமிட்டிங் பிலீஃபை க்ரியேட் பண்ணும். அது உங்கள் மணி எனர்ஜியை குறைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறேன். நன்றி.